Hello guys, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ gastrointestinal tractல structural characteristics of GIT தான் பார்க்க போறோம். And நம்ம நார்மலாவே நம்ம உடம்புல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லயும் இந்த இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன், மிடில் மெம்பரேன்னு நிறைய மெம்பரேன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம gastrointestinal tractல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது எப்படி எல்லாம் இருக்குன்றத பார்க்க போறோம். ஓகே? So first we are going to see இப்போ நம்ம இங்க pharynx இருக்கு, mouth இருக்கு, salivary gland இருக்கு, இங்க pharynx, right? Esophagus முன்னாடி pharynx மூலமா தான் esophagus வரும். And posterior pharynx ல இருந்து இந்த rectum வரைக்கும், okay? So from posterior pharynx ல இருந்து ஸ்டார்ட் ஆகி rectum வரைக்கும் end ஆகுற இந்த போர்ஷன்ல தான் GIT வந்து சிமிலர்லா ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் pharynx ல இருந்து rectum வரைக்கும் present ஆயிருக்கும். ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ லெட் அஸ் see என்னென்ன ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. ஸோ இந்த GIT அதாவது posterior pharynx ல இருந்து rectum வரைக்கும் it consists of 3 layers. ஓகே, 3 லேயரை பிடிச்சிருக்காங்க. First layer will be outer serosa. Outer serosa. Second layer will be middle muscular. Middle muscular. And third layer will be inner mucosa. Inner mucosa. இதுதான் அந்த லேயர். posterior pharynx ல இருந்து rectum வரைக்கும் இந்த லேயர் தான் ஃபுல்லா சிமிலரா இது வரைக்கும் இந்த லேயர் தான் கண்டெய்ன் ஆயிருக்கும். ஓகே, outer serosa, middle muscular and inner mucosa. இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் outer serosa. outer serosa இந்த இடத்துல outer serosa வந்து இதுதான். ஓகே, ஸோ இந்த லேயர் பேர் தான் outer serosa. ஓகே, ஸோ செரோசான்றதுன்னா அவுட்டர் லேயரை தான், விசரல்னா இன்னர் லேயர் சொல்லுவோம், செரோசானா சீரஸ் லேயர், செரோசா லேயர்னா அவுட்டர் மெம்பரேன். ஸோ ஃபுல் இந்த சீரஸ் லேயர் வந்து இந்த செரோசா லேயரில் கவர் ஆயிருக்கு. அண்ட் இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக எதால மேட் ஆயிருக்குன்னா ஃபுல் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ், அந்த லேயர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸில் தான் மேட் ஆயிருக்கு. இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக இட் மேட் அப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அண்ட் இந்த அவுட்டர் லேயரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இதுல இருந்து இது வரைக்கும் pharynx ல இருந்து rectum வரைக்கும் இந்த லேயர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இப்போ இந்த அவுட்டர் செரோசா இந்த லேயர் இந்த எண்ட்ல இருக்குன்னா லிவரோட அட்டாச் ஆயிருக்கு, புரியுதா? ஸோ அந்த கட் வந்து வேற ஆர்கனோ இல்லை வேற ஒரு GIT ட்ராக்கான ஆர்கன்லயோ அட்டாச் ஆகிறது தான் இந்த அவுட்டர் செரோசாவோட ஃபங்க்ஷன். ஓகே, it helps to attach the gut with another organ. ஓகே, ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் தான் லிவரோட. இப்போ இந்த ஈசோஃபேகஸும் இந்த ஸ்டொமக் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்டொமக் கனெக்ட் ஆயிருக்கு லிவரோடனா அது முக்கிய காரணம் வந்து இந்த அவுட்டர் செரோசா லேயர் தான். நெக்ஸ்ட் மிடில் மஸ்குலர் லேயர். ஸோ மிடில் மஸ்குலர் லேயர் எப்படி அவுட்டர் செரோசா லேயர் கனெக்டிவ் டிஷ்யூஸால மேட் ஆயிருக்கோ அதே மாதிரி மிடில் மஸ்குலர் லேயர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, ஸோ ஃபுல் ஆஃப் ஸ்மூத் மசில்ல தான் இந்த மிடில் மஸ்குலர் லேயர் இருக்கும். இந்த மிடில் மஸ்குலர் லேயர்ல ரெண்டா பிரிக்கலாம். the first one will be இந்த டாட் டாட் black dots இருக்குல்ல, அந்த இது வந்து longitudinal layer, longitudinal muscle. and இந்த red colorish thing வந்து circular muscle. Okay, so middle muscular layer full of it is made up of smooth muscle. and இத ரெண்டா பிரிச்சிருக்காங்க, middle layerல longitudinal muscle and circular muscle. okay, so first coming to longitudinal muscle. இந்த longitudinal muscle contract ஆச்சுனா என்ன ஆகும்னா shortening of the lumen happens. இந்த shortening of the gut happens. இப்போ இந்த gut இது வந்து ஒரு கட்டை வந்து இன்னொரு பேர் வந்து GIT. ஓகே, ஸோ அந்த கட் வந்து ஷார்ட்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போ லாங்கிடியூடனல் மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா. இதே சர்க்குலர் மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ், leads to narrowing of lumen.
ஸோ லூமன் வந்து நேரோ ஆயிடும். இதுல வந்து இதான் லூமன். ஓகே, ஸோ லூமன் வந்து நேரோ ஆயிடும். லாங்கிடியூடல் மசிலோட வேலைனா லாங்கிடியூடல் மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா கட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஷார்ட்னிங் ஆயிடும். வேற சர்க்குலர் மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா லூமன் வந்து நேரோ ஆயிடும். ரைட்? ஓகே, நான் இந்த லேயர் மட்டும் நான் செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். இந்த சர்க்குலர் மசில் இருக்கிற இந்த மசில் ஃபைபர் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நான் செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த மசில் ஃபைபர். ஆக்சுவலி மசில் இப்படிதான் இருக்கும். ஒரு மசிலை நம்ம பண்டலா போட்டோம்னா இந்த மசில் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மசில் வந்து இட் இஸ் எலக்ட்ரிக்கலி கனெக்டட். எலக்ட்ரிக்கலா வந்து வேற மசில் கூட கனெக்ட் ஆயிருக்கு பை கேப் ஜங்ஷன், த்ரூ த கேப் ஜங்ஷன். இது வந்து ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் மூலியமா தான் இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஜங்ஷன் மூலியமா இந்த மசிலும் அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் சொல்றாங்க. ஸோ த மசில் ஃபைபர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி கனெக்டட் டு ஈச் அதர். எலக்ட்ரிக்கலா ரெண்டு மசில் ஃபைபரும் கனெக்ட் ஆயிருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. எப்படின்னா பை கேப் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் பேர் தான் கேப் ஜங்ஷன். ஓகே, அண்ட் இந்த மசில் ஃபைபர் வந்து ஒரு பண்டலா இருக்கு. ரைட்? இது ஒரு பண்டில், இது ஒரு பண்டில், ஒரு பண்டிலா இருக்கு. இந்த பண்டில் எல்லாம் ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல போய் ஃபினிஷ் ஆகுது. ரைட்? ஸோ ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் எண்ட் ஆகுறத வந்து சின்கைட்டியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சின்கைட்டியம். So this is the name. Okay, நார்மலா மசில் இருந்துச்சுன்னா அங்க நர்வ்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ நர்வ்ஸ் இருந்தாதான் ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வந்து அதுல இருக்கும். இந்த நர்வ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்து மசில் ஃபைபர்ல இருக்கிறத வந்து நர்வ் பிளக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த GITல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பேர் என்னன்னா மிசென்ட்ரிக் பிளக்ஸஸ் ஆஃப் ஏர் பேட்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த நேம் ஹியர் நர்வ் பிளக்ஸஸ் வந்து ஜாயின் டுகெதர் இந்த மசில் ஃபைபர்ல இருக்கிற ஒரு வழியில வந்து நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஜாயின் ஆயிருக்கும். அந்த நர்வ் ஃபைபருக்கான பேர் வந்து ரைட் ஹியர் mesenteric plexus of air batch. Okay, so this was the name. Right? So inga vandu mesenteric. Okay, mesenteric plexus of air batch. Mesenteric plexus of air batch. Next coming to inner mucosa. So இது வந்து inner mucosa. Inner mucosa. இந்த layer பேர் வந்து inner mucosa. இந்த inner mucosa. So I have to draw something here. First இதான் வந்து நான் இந்த ஸ்ட்ரக்சரையே நான் ஒரு கொஞ்சம் பிரீஃபா போட்டு காமிக்கிறேன். ஓகே, so first this is the inner mucosa layer அப்படின்ட்டு இருக்கட்டும். இந்த inner mucosa layer it is made up of a single layer of epithelium. epithelium cells, epithelium tissues எல்லாம் இந்த single layerல வந்து appear ஆயிருக்கு. mucosa it is made up of single layer of epithelium. இந்த epithelium வந்து squamous epithelium-ஆவும் இருக்கலாம், இல்ல columnar epithelium. squamous-னா என்ன? squamous-னா இப்படி இருக்கும். squamous அதோட செல்ஸ் வந்து இப்படி இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். ரைட்? காலம்னார்னா காலமா இருக்கும். இந்த நியூக்ளியஸும் எலாங்கேட்டடா இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த எபிதீலியம் வந்து எங்கெங்க GIT ட்ராக் எந்த ஆர்கன்ஸ் வேணா பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ இன்னர் மியூகோசா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ சிங்கிள் லேயர் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூஸ். அது காலம்னாவும் இருக்கலாம், ஸ்குவாமஸாவும் இருக்கலாம். அண்ட் இந்த லேயருக்கு அப்புறம் இருக்கிற லேயர் பேரு லாமினா ப்ரோப்ரியா. ஓகே, இந்த லேயர் லாமினா ப்ரோப்ரியா, இந்த லேயர் பேர். ஓகே, லாமினா ப்ரோப்ரியான்றது ஒரு தின் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ தின் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இங்க வந்து இந்த லாமினா ப்ரோப்ரியால நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கு, கிளாண்ட்ஸ் இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு, ஓகே, லிம்ஃபாட்டிக்ஸ் இருக்கு, எல்லாம் இந்த லாமினா ப்ரோப்ரியால இருக்கும்.
அது கூட சேர்ந்து சில மசில்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த மசில் வந்து டபுள் லேயர் தின் மசில்ஸ், ஒரு டபுள் தின் லேயர் மசில்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மசில் பேர் வந்து மஸ்குலாரிஸ் மியூகோசே. மஸ்குலாரிஸ் மியூகோசே. ஓகே, ஸோ லாமியா ப்ரோப்ரியாவோட அட்டாச் ஆயிருக்கிற அதில் இருக்கிற ஒரு மசில் வந்து தின்னா இருக்கும், டபுள் லேயராக இருக்கும். அந்த பேர் வந்து மஸ்குலாரிஸ் மியூகோசே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் we have இந்த மஸ்குலாரிஸ் மியூகோசே எதுக்குன்னா, ஸோ இஃப் மஸ்குலாரிஸ் மியூகோசே கண்ட்ராக்ட், இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மஸ்குலாரிஸ் மியூகோசே கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மஸ்குலாரிஸ் மியூகோசே கண்ட்ராக்ட் ஆகும் போது இதன் மியூக்கஸ் லேயர்னா இது ஃபுல்லாக சேர்த்து தான் மியூக்கஸ் லேயர். இந்த மியூக்கஸ் லேயர் வந்து சாஃப்டாக இருக்கிற மியூக்கஸ் லேயர் ரிஜிடாக மாறும், கொஞ்சம் கரடு முரடாக மாறும். அந்த அது மாதிரி மாறி சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தும். இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஆல்சோ இட் காசஸ் த லோக்கல் மூவ்மெண்ட், இட் இன்க்ரீசஸ் த அப்சார்ப்ஷன். இந்த மாதிரி இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும் போது அப்சார்ப்ஷன் இன்னும் நல்லா இருக்கும், லோக்கல் மூவ்மெண்ட் வந்து நல்லா நடக்கும். ஓகே, இந்த வேலைலாம் பண்ணுறது தான் இந்த மஸ்குலாரிஸ் மியூகோசா. ஓகே, ஸோ எப்படி வந்து மியூகோசா நெக்ஸ்ட் லேயர் இருக்குன்னு பார்க்கலாம். மியூகோசாவோட நெக்ஸ்ட் லேயர் வந்து சப்மியூகோசா. ஓகே, மியூகோசாவோட நெக்ஸ்ட் லேயர் வந்து சப்மியூகோசா. இட் இஸ் நெக்ஸ்ட் டு த மியூகோசா. ரைட்? ஸோ இந்த மியூகோசால சில நர்வ் பிளக்ஸஸ் போகும். எப்படி இங்கே மசில் ஃபைபரில் நர்வ் போயிட்டு, அதாவது மிடில் மஸ்குலரில் நர்வ்ஸ் ஃபைபர்லாம் போயிட்டு, அந்த நர்வ் ஃபைபர் பேர் வந்து மயன்ட்ரிக் பிளக்ஸஸ் ஆஃப் ஏரோபேட்ச்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இங்கே சில நர்வ் ஃபைபர்ஸ் வந்து போகும். ஓகே, அந்த நர்வ் ஃபைபர் பேர் என்னன்னா சப்மியூகோசா பிளக்ஸஸ் ஆஃப் மெயின்ஸ்னர். ஓகே, ஸோ இந்த நர்வ் ஃபைபர் அந்த நெட்வொர்க் பேர் வந்து சப்மியூகோசா பிளக்ஸஸ் ஆஃப் மெயின்ஸ்னர். ஸோ ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இந்த 3 லேயர் பற்றியும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் சீரஸ் லேயர். அவுட்டர் சீரஸா லேயர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சீரஸ் லேயர் அண்ட் மெயின்லி இட் இஸ் மேட் அப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அதான் சொல்லிட்டேன். ஒரு ஆர்கன் கூட இல்லை ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் ஏதாச்சும் கூட அட்டாச் ஆகிறதுக்கு தான் இந்த சீரோசா லேயர் இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் மிடில் மஸ்குலர் லேயர். மிடில் மஸ்குலர் லேயர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில் அண்ட் இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அவுட்டர் லாங்கிடியூட்னல் மசில், இன்னர் சர்க்குலர் மசில். லாங்கிடியூட்னல் மசில் கண்ட்ராக்ட் ஆகும் போது கட் வந்து ஷார்ட்னிங் ஆகும். அதே மாதிரி சர்க்குலர் மசில் கண்ட்ராக்ட் ஆகும் போது லூமன் வந்து நேரோவும். ஓகே, அண்ட் இந்த மசில் ஃபைபரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு மசிலும் இன்னொரு மசிலும் கனெக்ட் ஆகிட்டு அது எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கணும் ஈச் அதர். அண்ட் எது மூலியமாகனா ஒரு கேப் ஜங்ஷன் மூலியமா. அண்ட் அந்த பண்டில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஃபினிஷ் ஆகும், ஒரு பாயிண்ட்ல ஃபினிஷ் ஆகும். அந்த ஃபினிஷ் ஆகிற பாயிண்ட் வந்து சின்கைட்டியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ், இங்கே போகிற நர்வ்ஸ் எல்லாம் ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகி அந்த பேர் வந்து மயன்ட்ரிக் பிளக்ஸஸ் ஆஃப் பேட்ச். கமிங் டு இன்னர் மியூகோசா. ஸோ இன்னர் மியூகோசாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக சேர்த்து தான் மியூகோசா. ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது ஃபுல்லாக சேர்த்து தான் மியூகோசா அண்ட் இது சப் மியூகோசா. ஃபர்ஸ்ட் இந்த மியூகோசா இட் இஸ் மேட் அப் ஆஃப் எபித்திலியல், சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூஸ். அது எந்த எபித்திலியல் டிஷ்யூஸாலாம் இருக்கலாம், ஸ்குவாமஸ் எபித்திலியல் டிஷ்யூஸ் ஆர் காலம்னார் எபித்திலியல் டிஷ்யூஸ். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கிறது வந்து லாமினா ப்ரோப்ரியா. லாமினா ப்ரோப்ரியான்றது ஒரு தின் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் அதில் சில கிளான்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், லிம்ஃபாட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அங்கேயும் சில ஒரு டபுள் லேயர் தின் மசில் இருக்கு. அந்த மசில் பேர் வந்து மஸ்குலாரிஸ் மியூகோசேன்னு சொல்றாங்க. இந்த மஸ்குலாரிஸ் மியூகோசே கண்ட்ராக்ட் ஆகும் போது என்னென்ன ஆகும்னா லோக்கல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், அப்சர்ப்ஷன் ஆஃப் த ஃபுட் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் கம்மிங் டு சப்மியூகோசா லேயர். இந்த சப்மியூகோசா லேயர் இஸ் நெக்ஸ்ட் டு மியூகோசா லேயர். அண்ட் இதுலேயும் நிறைய ஏரியோலர் டிஷ்யூஸ் இருக்கும். அண்ட்
blood vesselsம் இங்க இருக்கும், nervesம் இருக்கும், nerve supplies, nerve plexus இருக்கும், and lymphaticsம் இருக்கும். இந்த nerves plexus இருக்குல்ல, அது வந்து ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகி ஒரு குரூப் ஆஃப் நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகுது. அது வந்து submucosa plexus of Meissnerன்ட்டு சொல்லுவாங்க. And the structural characteristics of GIT ல any doubt இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Stay safe and bye.